தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது குருமார்களுக்கான பிரார்த்தனைகள். அதாவது ஆஞ்சநேய சுவாமி தான் ரொம்ப முக்கியம். இதில் ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சிக்கணும் அப்படின்னா, சனி பகவானே ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்க முடியல. அப்போது 7.5 சனி 7.5 வினாடி இல்லை 7.5 நேனோ செகண்ட் கூட ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஸ்ரீராமருடைய மந்திரத்தை சொன்னதுனால அந்த ஆஞ்சநேய சுவாமி நீங்கள் வழிபட வாயு புத்திரன் உங்களுக்கு அருள் புரிவார். தவிர உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, அது ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம், அப்பாவை விட ஒரு வாத்தியார் இருக்க முடியுமா, ஒரு ஹீரோ இருக்க முடியுமா? தேவையில்லாத ஹீரோக்களை விட்டுட்டு தேவையுள்ள அப்பாவை ஹீரோவாக என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கும். அப்பா படுற அவஸ்தையை கண்ணுக்கு நேரம் விட்டுட்டு எங்கோ இருக்கக்கூடிய சினிமா ஹீரோவை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜீரோவாக தான் போகும். அப்பாவை என்றைக்கு நம்ம ஹீரோவாக பார்க்குறோமோ நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நாமளே ஹீரோவாக மாறுவோம். இது 4. 5வது பாயிண்ட், தனுசு ராசி ஜெயிக்கணும்னா எப்போவுமே ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம்னா உடனே வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் காலகட்டங்கள் கழித்து தான் வெற்றி கிடைக்கும். அதுக்குண்டான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு தேவை. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அப்போ தனுசு ராசினியர்கள் செய்ய வேண்டியது இவ்வளோண்டு பக்தி, இவ்வளோண்டு பொறுமை, இவ்வளோ மரியாதை, அப்பாவுக்கு இத்தனை விடாமுயற்சி இருந்தாலே இமாலய வெற்றி கிடைக்கும்.